ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.1ல 7th சம் பார்க்கலாம். ஸோ 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க? a circle of a radius. அப்போ சொல்யூஷன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா? a circle of a radius 120 meter is divided into 8 equal sector. இப்போ இந்த மாதிரி 8 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா n எடுத்துக்கணும். சரியா? இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதே சர்க்கிள் அவங்க எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 8 பார்ட்டா பிரிச்சிருக்காங்களாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 இங்க எங்க வச்சுக்கோங்க 8. இப்போ இது எத்தனை ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிருக்காங்க? 8 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 8. இந்த n என்னன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் டிவிஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ஆர்க், இதுதான் அந்த ஆர்க். சரியா? ஆர்க்னா இதுதான். ரைட். இப்போ அவங்க லென்த் கேட்குறாங்க. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம்ப்பா. லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்ன? லென்த் ஆஃப் ஆர்க். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு, அதாவது n கொடுத்துட்டு லென்த் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை n இன்டூ 2πr. அவ்வளோதான் கண்ணா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட புக் பேக் ஆன்சரில் பை அப்படியே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பையோட வேல்யூ கூட சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பையோட வேல்யூ என்ன? 22 டிவைடட் பை 7 அல்லது 3.14. இது தெரிஞ்சுக்கங்க. இந்த சம்முக்கு தேவைப்படாது, பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 3.14. இதை டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ போகலாம் சம்முக்குள்ளார. 1 டிவைடட் பை n இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 8 இன்டூ 2 இன்டூ இந்த பையை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்ன? 120. இவ்வளோதான் கண்ணா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ 2 டேபிளில் 1 2 1 டைம் 8 4 டைம்ஸ். 4 டேபிளில் 4 1 டைம் 12 3 டைம் இருக்கிற 0 அப்படியே போட்டுங்க. அவ்வளோதான். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 30 இருக்குது, பை இருக்குது. ஸோ 30 பை. இது லென்த் அப்படிங்கிறதுனால யூனிட்டை பார்க்குறீங்க. ரேடியஸில் மீட்டர் என்ன இருக்குது? ரேடியஸோட யூனிட் என்ன இருக்குது? மீட்டர். ஸோ இந்த மீட்டரை அப்படியே போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஏரியாவா இருந்தா மட்டும் மேலே ஸ்கொயர் ஆட் பண்ணிப்பீங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் மீட்டரை அப்படியே போட்டுப்பீங்க. ஓகே, யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம் புரிஞ்சதா? ஸோ புரியலன்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க. பார்த்தும் புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி தருவேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.